திருக்குறள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. ஐயன் வள்ளுவனுடைய குறளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுபவனே சிறந்த அமைச்சன் என்கின்ற அந்த ஒரு வள்ளுவருடைய குறள் தாத்தா பேரனுக்கு எழுதின மாதிரியான ஒரு குறளாக, ஒரு விளக்க உரையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். என் பேர் துளசிமதி முருகேசன். நான் ரீசெண்டா பாரிஸ்ல நடந்த பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஜென்ரலாவே ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு மித் இருக்கு. அப்படி கிடையாது. நான் இப்போ பாராலிம்பிக் சில்வர் மெடலும் வின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நல்லா படிக்கிற குழந்தை நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாடுற குழந்தை கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. இவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிங் கேபிட்டலா இந்தியாவில் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லணும். எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் யார் பார்த்தீங்கன்னா அவர் தான். அவர் எப்படி உழைக்கிறார் அதை பார்த்து ஒரு 10% உழைக்க மாட்டோமா எனக்கு ஒரு ஆசைப்படிக்கணும். ஆனா அவருடைய இன்ஸ்பிரேஷனாக, அவருடைய ரோல் மாடலாக பல நேரத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற வெற்றியாளர்கள், உங்களை போன்ற வீரர்கள், வீராங்கனைகள் தான். சிஎம் டிராபி போட்டி பரிசீலனக்கூடிய அந்த நிகழ்வுல கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், நம்முடைய திராவிட மாடல் அரசுல தான் விளையாட்டை நாங்க பொழுதுபோக்கா பாக்குறோம். பொழுதுபோக்குன்னு அந்த மைண்ட் செட்டையே நாங்க மாத்தி காமிச்சோம். அதை மாத்தி ஒவ்வொரு வீரரும் அது ஒரு கெரியராக எடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அதை நாங்க ப்ரொமோட் பண்றோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசு என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மிக பெருமையோடு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அந்த வகையிலே தொடர்ந்து நமக்கான ஊக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சரையும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் நாம் பெற்று இருக்கின்றோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பிட்ட சில விளையாட்டு வீரர்களை தவிர பல விளையாட்டு வீரர்கள் வறுமையில் வாடுகிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு அந்த நிலை முற்றிலும் மாறப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு சிறிய உதாரணம் தான் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி. பொருளாதாரத்தை விட உங்களுடைய திறமையே பெரிது. ஆகவேதான் பொருளாதாரம் உங்களுடைய திறமைக்கு தடையாக நிற்கக்கூடாது என்றால் முதல் முறையாக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் என்ற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த திட்டத்தின் மூலம் 113 பதக்கங்களை வென்ற 594 வீரர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலம் 11,38,80,000 ரூபாய் அளவில் நிதியுதவி வழங்கியிருக்கின்றோம்.